ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் பவி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து எனக்கும் சரி உங்களுக்கும் சரி கண்டிப்பாக இருக்கும். பட் நம்ம வந்து அதுலேருந்து மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றது வந்து நான் கற்றுக்கிட்டேன். மூவ் ஆன் சொல்கிறத விட அதுலேருந்து நம்ம கடந்து போய் தான் ஆகணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு உண்மை. ஸோ அதை தான் வந்து நான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன். இது ஸ்டடீஸையும் தாண்டி வந்து ஒரு முக்கியமான ரோலு. இப்போ நம்ம படிக்கிறோம், ஒர்க் போகிறோம், ரெண்டுமே பண்ணுறோம். இல்லை படிக்க மட்டும் தான் செய்கிறோம், இல்லை ஒர்க் மட்டும் தான் போகிறோம் அப்படின்னா கூட நமக்கு ஒரு நாளைக்கு 1008 ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும், 1008 ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து சர்வைவ் ஆகியே ஆகணும். அண்ட் வந்துட்டு ஃபேமிலியில் வந்துட்டு லைக் அவங்களையும் நல்லா வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறைய இதுவும் நமக்கு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்னைக்கு வந்து டாபிக் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான டாபிக் தான். இது நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜென்ரலாகவே ஒரு விஷயம் நடக்குது நமக்கு அப்படின்னா, அந்த விஷயம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, இதனால தான் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறத விட, ஓ நடக்கட்டும், இதுதான், இது இவ்வளோதான், அதை நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது, அது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அதை விட்டுட்டு போகிறது தான் நல்லது. ஸோ அதையே யோசிச்சுட்டு ஐயோ அது வருமா வராதா, இல்லை வந்தால் நல்லா இருக்குமே, இல்லை அடுத்து மூவ் ஆன் ஆகலாமா. இது வந்து என்னோட ஒரு எக்ஸாம் பற்றி தான் நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம் எழுதுனேன், ரிசல்ட் இன்னும் வரல. அது பாசிட்டிவாக வருமா நெகட்டிவாக வருமானு எனக்கே தெரியல. ஏன் அப்படின்னா அது கட் ஆஃப் பொறுத்து. நான் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கேன்றதும் மறந்துட்டேன். ஸோ ஒரே கன்ஃபியூஷனில் இருக்கேன் நான். என்ன தான் நடக்கும்ன்ட்டு எனக்கே தெரியல. ஸோ அதுலேருந்து மூவ் ஆனும் ஆக முடியல, அதுலேருந்து வந்து வேறு எக்ஸாமுக்கும் படிக்க முடியல. ஒரு மாதிரி செம்ம கன்ஃபியூஷனாகவே இருக்குது. அடுத்து லைக் எப்படின்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது. அது ஏன்னே தெரியல. கிட்டத்தட்ட வந்து எனக்கு இந்த பிம்பிள்ஸ்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு 1 மந்த் ஆகுது. கரெக்டாக நான் எக்ஸாம் முடித்ததுலேருந்து இந்த பிம்பிள்ஸ் வந்து எனக்கு வந்திருக்கு. அதுலேருந்து வந்து ஸ்டப்பானாக என் ஃபேஸ்லேயே இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு பாருங்கள், என்னோடய மைண்டு வந்து ஃபிசிக்கலாகவே நான் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆன மாதிரி நானே ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் டிஸ்டன்ட் ஆகிற மாதிரி எனக்கே ஃபீலாக இருக்குது. ஆக்சுவலி வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருப்பேன். இப்போ என்னால் நான் நினச்சா கூட என்னால் அப்படி இருக்க முடியல. அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு அவங்களாம் வந்து ஃபஸ்ட்டு அவங்க இதுலேருந்து வெளியே வந்து நீங்கள் எப்போவுமே இருக்க மாதிரி ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருக்கணும். இப்படி சொல்கிற நானே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரிக்கிறேன். நான் வந்து ஹாப்பியாக சோல்ஃபுல்லாக சிரிச்சே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. அது ஏன்ற ரீசன் வந்துட்டு லைக் பர்சனலாகவும் இருக்குது, எல்லாவாகவும் இருக்குது. ஸோ வந்து இப்போது ஜென்ரலாகவே நம்ம நல்லா ரொம்ப ஜாலியாக நல்லா சுற்றிட்டு இருப்பேன், நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போவேன், ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். இப்போ நான் அவங்கக்கிட்டே இருந்தே ரொம்ப வந்து டிஸ்டன்ட் ஃபீல் பண்ணுறேன். ஏதோ ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன், அப்புறம் மற்ற யார்கிட்ட பேச மாட்டேறேன். ஸோ என்ன நானே வந்து தனிமைப்படுத்திக்கிறேனா, இல்லை நான் வந்து என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. இதுலேருந்து வந்து என்ன பண்ணுறது அப்படின்னும் தெரியல. என்னால் வந்து பெருசாக ஃபோக்கஸும் பண்ண முடியல எக்ஸாம்ஸ்க்கு. பட் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறேன், சுத்தமாக விடலை நான். பட் கன்சிஸ்டண்ட்டாக ஏதோ ஒன்று பண்ண முடியுதுனால, பட் வந்து பயங்கர ஃபோக்கஸ்டாக இதுதான் இப்படி தான் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எதுவும் பண்ண முடியல. பட் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியுது. டெய்லி ஒரு 2 hours, மார்னிங் ஒரு 2 hours, ஈவினிங் ஒரு 2 to 3 hours, ஒரு 5 hours வந்து என்னால் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ண முடியுது, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியுதே தவிர, மற்றபடி வந்துட்டு லைக் அதை வந்து ரிவிஷன் பண்ணுறது, அதை எடுத்து வச்சு மறுபடியும் பார்க்குறது, அந்த மாதிரி வந்து என்னால் பண்ண முடியல. அது ஏன்றது தெரியல. மைண்டு ஃபுல்லாக அப்படியே பிளாக் ஆன மாதிரி ஃபீலாக இருக்குது. இது எதனாலும் எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 1 மந்த்தாகவே நான் லூப் ஹோலில் மாட்டின மாதிரி திரும்ப இதே தான். நைட்டு இது, மார்னிங் அது, நைட்டு இது, மார்னிங் அது. சும்மா கன்சிஸ்டாக ஏதோ சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறமேன்னு பண்ணுற மாதிரி இருக்குது. எக்ஸாமுக்கு பண்ணுற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. இதுலேருந்து நான் எப்போ மாறுவேன்றதும் எனக்கு தெரியல. நிறைய எக்ஸாம்ஸ் வேறு வருது. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எக்ஸாம்ஸ் தான். செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எக்ஸாம்ஸ் தான். ஸோ வந்து கண்டிப்பாக இதுலேருந்து நான் வந்து கண்டிப்பாக நல்லா படிப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கும் வந்து ஒரு குட்டி மோட்டிவேஷன் தான். இதுலேருந்து கண்டிப்பாக நான் வெளியே வந்து கண்டிப்பாக நல்லா பண்ணுவேன். அதே தான் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் வந்துட்டு இன்னொரு வந்து ஸ்டடி அப்டேட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. மே 22, 21 or 22 விட்டாங்க. அன்றைக்கே நான் சொல்லணும்னு இருந்தேன். பட் நான் தான் சொல்கிறேன், நான் ஒரு வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன். அது வந்து வெளியே வர தடுக்க என்னாலே முடியல. சரி ஓகே, இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வந்து நம்மளுடைய ஆக்சுவலி இந்த யூடியூப் எனக்கு பிடிச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன், யாரும் சொல்லிலாம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை.
ஸோ திரும்ப வந்து நான் இந்த சைடு நான் வந்து கண்டிப்பாக வந்துடுவேன். அதனால் வந்து இனியிலேருந்தே அதுக்காக வந்து நான் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன். ஸோ வந்து ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் எல்லாருமே அட்டன் பண்ணுங்க, அப்ளை பண்ணி எழுதுங்க. நமக்கு ஒன்றுமே படிக்கவே இல்லை, தெரியவே இல்லைனா கூட எழுதலாம். இது பார்த்திங்கன்னா உமனு அண்ட் பிடபிள்யூடி இவங்க எஸ்சி அண்ட் எஸ்டி இவங்களுக்குலாம் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, மென்க்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல்ல இப்போ செக்ஷனல் டைமிங்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஏடா நாங்கள் எழுதும் போதே எல்லாமே ஆக்சுவலி ஒரு 3 இயர்ஸ் முன்னாடியே அப்ளை பண்ணேன். காலேஜ் படிக்கும்போதே அப்ளை பண்ணியிருந்தேன், சரி சும்மா எழுதுவோம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு எங்கேயோ போட்டாங்க, ஓஎம்ஆர் போட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவ்வளோ புத்தி நமக்கு, ஓஎம்ஆர் போட்டாங்க நம்ம எதுக்கு போய் எழுதணும் அப்படின்ட்டு எழுதவே இல்லை. இப்போ எல்லா எக்ஸாமுக்கும் அங்கே தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். இது வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு அப்போ எழுதியிருந்தா கூட லைக் எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இப்போ எழுதினாவது அட்லீஸ்ட் நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்ச சப்ஜெக்ட்ஸ் தான். பேங்கிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு ஜிஎஸ் ஜிகே கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் இதில் வந்து ஃபுல்லாகவே பாலிட்டி, ஜியாகிரஃபி, லைக் இந்த மாதிரி கோர் ஏரியாஸ்லாம் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அது மட்டும் என்னன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நான் இன்றைக்கி சொல்ல வந்த விஷயமே. அண்ட் வந்துட்டு இதனால மட்டும் நீங்கள் விடாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் செக்ஷனல் டைமிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். அதுவும் இல்லாமல் கட் ஆஃப் குறையறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸும் வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மேபி செக்ஷனல் டைமிங் வச்சதுனால. அதனால் வந்து 15 மினிட்ஸ் ஃபார் குவான்ஸ். நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவான்ஸில் வந்துட்டு நான் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கேன். ஏன் அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து 30 கிட்ட வாங்கிடுறேன் எப்படியாவது. ஆனால் வந்து இந்த குவான்ஸில் மட்டும் 15 அந்த மாதிரி வாங்குறேன். எவ்வளோக்கு 50 மார்க்ஸ்க்கே அவ்வளோதான் வாங்குறேன். இப்போ மார்க் போட்டு பார்த்ததுல எனக்கு அது தெரிஞ்சுது. ரீசனிங்லாம் 30, 35, 38லாம் வாங்கிடுறேன். அதே மாதிரி இங்கிலீஷும் 35 அந்த ரேஞ்சு வந்துடுது. அதே மாதிரி ஜிகே வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்களால் 30லேருந்து 35 இல்லை 25 அந்த ரேஞ்ச் தான் வாங்க முடியும். பிகாஸ் 1 or 2 உங்களுக்கு நிறைய தெரியாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் போயிடாதீங்க. பிகாஸ் யாருக்குமே தெரியாது அந்தளவுக்கு, அது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க மாட்டாங்க. முக்கியமாக சயின்ஸ் வந்து நான் படிக்க மாட்டேன். எப்போவே படித்ததில்லை, இப்போயும் படிக்கல. ஸோ என்னால் ஆல்ரெடி படித்ததை வச்சு என்னால் அட்டன் பண்ணும்போது ஒரு 25, 20 அவ்வளோதான் என்னால் ஸ்கோர் பண்ண முடியுது. அண்ட் குவான்ட்டு தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசம். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி. ரீசனிங்கை கொஞ்சம் நிறுத்திட்டு குவான்ஸ் பக்கம் கொஞ்சம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு வச்சுட்டு அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்க கமெண்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து எனக்கும் சொல்லிட்டு போங்க. அண்ட் வந்துட்டு சேர்ந்தே படிப்போம், சேர்ந்தே எக்ஸாம் கிளியர் பண்ணுவோம். அண்ட் அன்டில் தென் பாய்.